செல்லம் புஜு செல்லம் நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் நம்மள vlog போட சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நாமளும் இனிமேல் வாரத்தில் ஒரு vlog ட்ரை பண்ணலாமா? ஓ கண்டிப்பா ட்ரை பண்ணலாமே. சரி செல்லம், இன்னைக்கு என்ன பிளான் பண்ணலாம்? இன்னைக்கு நான் வர வெஜ் பிரியாணி பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கேன். வாங்க கிச்சனுக்கு போய் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, வெஜ் பிரியாணியா? இன்னைக்கு தானே தங்க எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஆமா எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்படியே இருக்கு, அதே எடுத்து அப்படியே செய்ய வேண்டியதான். ஓகே ஓகே, இந்த தக்காளி வெங்காயம் வெட்டுறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சமையல் வேலையை நீ பார்த்துக்க, சரியா? சூப்பர் புஜுக்குட்டி, எனக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்தா எனக்கு பாதி வேலை முடிஞ்சிருந்தா சொல்லலாம். ஓகே செல்லம். இங்க பாரு அத்தைய பாரு, இவ்வளவு சாப்பாடு பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. தங்க பேசாம இந்த சாப்பாடை போட்டு அப்படியே பிரியாணி ஏதாவது பண்ண முடியுமாடி? ஒயிட் ரைஸ்ல எப்படிதான் பிரியாணி பண்ண முடியும்? எனக்கு ஒயிட் ரைஸ்ல எல்லாம் பிரியாணி பண்ண தெரியாதுடா சொல்லும். தெரியாதுன்னு சொல்லு, முடியாதுன்னு சொல்லாத, சரியா? ஓஹோ, நான் முடியாதுன்னு தான் சொல்லுவேன், என்னால முடியல அதனால முடியாது. சரி தங்க, சரி. அப்புறம் யூடியூப் எதுக்கடி இருக்குது, அதை பார்த்து ஏதாவது இருந்துட்டு போகுது. சரி, இந்த ஒயிட் ரைஸ் வச்சு பேசாம வேற ஏதாவது பண்ணிருவோமா? வேற என்ன இந்த மதிய டைம்க்கு உனக்கு என்ன சாப்பிடணும் போல? சரி தங்க, நீ எக் ரைஸ் பண்ணுவல, செம்மையா இருக்கும், அது பண்ணி தெரியா சாப்பிடலாம். நிஜமாவா? சரி புஜு, அப்ப வந்து அதுக்கு முட்டை வேணும். முட்டை வேற இல்லையே. முட்டை இருக்கு, அத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்களா இருக்கு. சூப்பர். அப்படின்னா நல்ல வேலை கடைக்கு போகணுமான்னு பார்த்தேன், கடைக்கு போற வேலை மிச்சம் தங்க. ஆமா சரி சரி சரி, சீக்கிரமா எனக்கு ஆனியன் வந்து கட் பண்ணி கொடுக்குறியா? ஏய் என்னடி இதுக்கும் ஆனியன் வேணுமாடி? ஆமா, ஆனியன் இல்லாம எப்படி முட்டை சாப்பாடு செய்ய முடியும்? சரி தங்கம், சரி என்னென்ன வேணும்? செய்யறதுக்கே உனக்கு வலிக்குதா? அப்ப ஈஸியா பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்ட. ஏய் இல்லடி, அப்படியே கேமரா மட்டும் பிடிச்சிட்டு vlog மட்டும் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தேன். சார் அப்படியே நான் இங்க உட்காந்து எல்லாத்தையும் கட் பண்ணுவோம்மா, ஒரு வீடியோ மட்டும் எடுத்துட்டு ஓடி போயிருவாராமா. சரி ஒழுங்கா வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி கொடு, அப்பதான் நான் வந்து சமைச்சு தருவேன். சரி, என்னென்ன கட் பண்ணணும்? வெங்காயம் வேற ஏதாவது சொல்லு. தக்காளி வேணும். இது என்னோட ஸ்டைல்ல முட்டை சாப்பாடு பண்ண போறேன். உண்மையாவா? தங்க, புது ஸ்டைல்ல ட்ரை பண்ணாத, நீ எப்பயுமே பண்ணுவே, அது வேற லெவல்ல இருக்குண்டி. ஆமா, அந்த மாதிரியே பண்ணி தரேன். யூடியூப்ல பார்த்து எதுவும் பண்ணல, நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ண போறேன். சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பண்றதுன்னா பண்ணிட்டோம். ஓகே சரி, பண்ணலாமா? சரி தங்க, அந்த வெங்காயத்தை எடுங்க. இருங்க நானே எடுக்கிறேன், நீங்க குனியாதீங்க. செல்லம், 4 வெங்காயம் போதுமாடி? ஓ போதுமே. ஓகே செல்லம். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீ வெட்டறேன்னு மட்டும் பாருடி. நீ உனக்கு வெட்ட தெரியுதானே இப்ப நான் பாக்குறேன் பாரு. தலைய வெட்டி தந்தங்க. இப்போ வாலு. அவ்வளவுதான். வெங்காயம் கூட ஈஸியா வெட்டிடலாம் தாங்க. இந்த பூண்டு இருக்குல்ல, அதை உரிக்கிற சாண்டி ரொம்ப கஷ்டம். ஓ, பூண்டு தான் எனக்கு உரிக்கிறது ஈஸியா இருக்கும். ஆமா, நீ என்னப்பா அப்படியே 2 நசுக்கி அப்படியே குழம்புல தோல் உரிக்காமலே போட்டு விட்டுருவ. ஏய், அது ரசத்துக்கு தோலோட தான் போடணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா, கருப்பா ஏதோ வருது. ஆமா, அதுக்கு தான் வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணணும். இப்போ நீ அந்த தலையை கட் பண்ணிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிடணும். இந்த வெங்காயம் வெட்டினதுக்கே கண்ணை லைட்டா கறிக்குதுடி. இரிதான் இப்படிதான் எனக்கும் இருக்கும். ஆமா, சந்தோஷப்பட்டியா? ஆமா, பின்ன நான் உன்னை பிரியாணி பண்ண வச்சு உன்னை வேலை வாங்க வைக்கலான்ட்டு இருந்தேன். அதே நான் என்ன முட்டைக்கு எக் ரைஸுக்கு எதுவுமே போட தேவையில்ல, முட்டையை மட்டும் உடைச்சு ஊத்தி ஏதாவது பண்ணிடுவேன்னு பார்த்தா இதுக்கு வெங்காயத்தை கேட்குறீ. சரி, அப்போ உனக்கு தெரிஞ்ச மாதிரி வெறும் முட்டையை மட்டும் போட்டு எனக்கு எக் ரைஸ் பண்ணி கொடு பார்க்கலாம். தங்க, நான் பண்ணா நாய் கூட சாப்பிடாதீங்க, வேணாடி தங்க, நீங்க சூப்பரா பண்ணுவீங்க. ஓஹோ, இப்படி சொல்லியே என்ன இப்படி ரணகலம் பண்ணிட்டு இருக்க. சரி தங்க, ரொம்ப கண்ணு கறிக்குது. சரி நீ வா, நான் வெட்டுறேன். வேணாம், நீ வா, நான் வெட்டுறேன். வா, இங்க பாரு, உனக்கு வெட்ட தெரியாது, அதனாலதான் வந்துருந்த பக்கம் என்ன டைம் வேஸ்ட் பண்ண வைக்காத. இப்படி ஒரு பாத்திரத்துல தண்ணி பிடிச்சு வச்சுட்டு வெங்காயம் கட் பண்ணி இப்படி போட்டு கழுவிடணும் ஃபர்ஸ்ட். சரி தங்க, தொழிலுக்கு புதுசுடி, கத்துக்கிறேன்டி. நீ எப்ப கத்துக்கிட்டு நான் எப்போ நீ சமைச்சு போட்டு சாப்பிடுறது. இப்போ வந்து இதை வெட்டுவோமா? இப்போ வெங்காயத்துல இருக்க அந்த நடு இது நான் எடுத்துருவேன் கட் பண்ணி. ஆமா, நீ மட்டும் நான் வெட்டினாலும் அதை வெட்டி எடுத்துருவேன்டி. ஆம்லேட் மட்டும் தான் தங்கம் போட்டிருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஒரு மோர் பாக்கெட்டை வாங்குறதே ஆம்லேட் வச்சு சாப்பிட்டுருவேன். அதான் தெரியுதே, செம்மையா இருக்குண்டி தங்கம். அப்படியா? சரி, அப்ப இன்னைக்கு எனக்கு ஒரு ஆம்லேட் போட்டு காட்டு. இன்னைக்கு முட்டை சாப்பாடு, ஆம்லேட் வந்து நெக்ஸ்ட் எப்ப நம்ம ஃப்ரீயா இருக்கோமா, சாட்டர்டே சண்டே பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து நான் இதை நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டோம். நேத்தங்க ஸ்லோவா வெட்டிட்டு இருக்கிற, கத்தி ஷார்ப்பா இல்ல, அதனாலதான் சொல்லி சமாளிச்சுறது என்னடி. பின்ன சர சர சரன்னு வெட்டி என் கை கட் பண்ணுங்க.
பொரிக்கணுமா? ஐயோ வேணாம் தங்க, நீ ஆல்ரெடி பொரிக்கிறேன்ற பேர்ல கை ஃபுல்லா ஏதோ பொட்டு பொட்டா வாங்கி வச்சிருக்கிற. அந்த காயத்தை பொறுத்தாலே கஷ்டமா இருக்குடி. கஷ்டமா இருக்குல்ல? என்ன பண்றது, டேஸ்டா சாப்பிடணும்னா அதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன் அப்ப நான் சமைக்கிறதெல்லாம் நல்லா இல்லையா? நல்லா இருக்கு தங்க, அதனால தானே. அதனால தானே தங்க மறுபடியும் என்ன சமைக்க சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லட்டா கடையில தான் ஆர்டர் பண்ணிருக்க மாட்டேன் என்ன. ஆனா கடையில வைக்கிற எக் ரைஸ் நீ வீட்டுல வைக்கிற செம்மையா இருக்குங்க. ஆமா தங்க, கடையில சிக்கன் ரைஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணோம்னா தோல் கறியா போட்டு சாப்பிடுச்சிருவானுடி. தோலே பிடிக்காது, தோல் கறி மட்டும் தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் கடையிலேயே தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. வாரத்துல 7 நாள் கண்டிப்பா ஒரு 5 நாளாவது கடையில சாப்பிடுவேன். மதிய சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. சார் இப்ப எல்லாம் கடையில சாப்பிடுறதே மாசத்துக்கு ஒரு தடவை அப்படி ஆயிடுச்சுல. ஆமா, ஃபீல் பண்றியா புஜு? தங்க இதாண்டி நல்லா இருக்குது, இதுவும் செம்மையா இருக்குது. அடியா, நம்ம ஃபாலோவர்ஸ் இதே மாதிரி வீட்ல பண்ணி தந்து சாப்பிட்டா அவங்களும் ஹெல்தியா இருப்பாங்க இல்ல? கண்டிப்பா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா கண்டிப்பா ஹெல்த்தியா இருப்பாங்க. மத்தவங்க ஹெல்த் எல்லாம் சொல்றீடி, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு உடம்ப தேத்துடி தங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா டாக்டர்லாம் என்ன திட்டுறாங்கடி. நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் தங்கம். வெயிட் ரொம்ப கம்மி, ஒழுங்கா சாப்பிட்டுன்னு ஒரு 2-3 மாசத்துல வெயிட் ஏத்துற, ஒரு 5 கிலோவாவது ஏத்துற. அதெல்லாம் ஏத்திரலாம். சரி தங்க, ஏத்தனா ரொம்ப ஹாப்பி தான். திட்டுவாங்க முள்ளடி, டாக்டர்லாம் ரொம்ப திட்டுறாங்க. இதுக்கு மேலாம் மாசம் போனோம்னா வெறி கொண்டு திட்டுவாங்கடி. இங்க பாரு, நான் ஹெல்தியா இருக்கம்ல, அது போதும். தங்கம் நீ ஹெல்த்திங்கிறது உனக்கு தெரியுது இல்ல, அது டாக்டர்னு சொல்லணும்ல. ஓகேப்பா, உங்க ஒய்ஃப் ஹெல்த்தியா தான் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன ஹாப்பி தானே. ஆனா என்ன சொல்றாங்க, சில பேரு குண்டா இருந்தா தான் ஹெல்தின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, ஒல்லியா இருந்தாலும் கில்லி மாதிரி இருக்கவங்க இருக்காங்க. சரியா தங்க, என்னென்ன எதுக்கு உடம்பு ஏத்தணுமோ அது எதுக்கு உடம்பு ஏத்தி தாண்டி அவனுக்கு. ஏண்டி நீ என்ன பெரிய டாக்டர் ஆயிட்ட. தக்காளி எடுங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து. சரி இந்தாங்க தங்க, எப்படியும் இதை இந்த தண்ணியில போட்டு குளிப்பாட்டுவீங்க. ஆமா, வாஷ் பண்ணாம அப்படியே செய்வாங்களா அப்புறம்? இல்ல தங்க, சரி நான் வெங்காயத்தை உரிச்சிட்டு அப்புறம் வாஷ் பண்ணலான்னு இருந்தேன். உடனே நீ பண்ணிட்டு என்ன சொல்லிட்டேனடி. ஆமா இல்ல செல்லம், நீ வந்து இந்த தோல் உரிச்சிட்டு அப்புறமேட்டு நீ பைப்பு கிட்ட கொண்டு போனீல்ல, அது பதிலா இப்படி ஒரு பாத்திரத்துல தண்ணி பிடிச்சு பக்கத்துலயே வச்சுக்கணும். ஓகே தங்கம், இதுல நீ தான் தங்க சீனியர் இருந்து கத்துக்கிட்டேன் தங்கம். போதுமா? இந்த தக்காளியிலயும் இந்த நடுவுல இருக்கிற பகுதியை நம்ம கட் பண்ணிடணும். ஓகே என்ன தங்கம் கறி வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்கிற? கறி இல்லடி, நான் வெங்காயத்தை அறுத்ததை பாத்தியா இல்லையா, கோழி தலையா இருக்கிற மாதிரி சர்ன்னு போட்டு அறுத்துட்டு கிடக்குறேன்டி. அதான் சொல்லுவாங்க, நீங்க டிஃபரெண்டான ஆள் எல்லாத்துலயுமே. அப்படி வளர்த்திருக்காங்க. எங்க தங்கம், நான் அருவாமனையில தான் வெட்டி பழகம், இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணதே இல்ல. மம்மி எப்ப பார்த்தாலும் அவனுக்கு எதுவும் தெரியாது, நீயே பண்ணிடு, அவன் நான் குழந்தை மாதிரி நான் வளர்த்திருக்கேன், நீ அவனை குழந்தை மாதிரி பாத்துக்கோ அப்படிங்கிறாங்களே. ஓஹோ, நாங்க மட்டும் குழந்தை இல்ல. நீங்க அடங்குங்க சரியா. சாப்பாடெல்லாம் நான் எதா இருந்தாலும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். பழைய சோறு கொடுத்தா கூட சாப்பிட்டு பண்ணி தங்கம். ஓஹோ, இப்போ நம்ம பிளேட்ல வச்சிருவோம். சூப்பர். இப்போ நமக்கு பச்சை மிளகாய் போட்டா கொஞ்சம் காரமா இருக்கும். இப்போ உனக்கு காரம் வேண்டாம், அதனால நம்ம வரமிளகாய் போட்டோம். அதான் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் 2 பேருமே. நான் பாவம். பயப்படாதே, உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் சப்பச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல சுருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்த ஆளு நானு. இங்க வந்து குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி சமையல் பண்ணி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன தங்கம் பண்றது, காரம் எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுடி. அப்படி வளர்த்திருக்காங்க உங்க மம்மி. அப்படி வளர்ந்துட்டேன்டி. குழந்தைக்கு குடுக்குற மாதிரி இப்பயுமே பார்த்து ராஜு காரம் சாப்பிட மாட்டான், கம்மியா தான் போடணும். அம்புட்டு பாசண்டி எங்க அம்மாக்கு என் மேல. நீ தான் இருக்கிற வெண்ண 4 பச்சை மிளகா 4 வர மிளகா, இது பார்த்தாதான் மிளகா பொடி பாக்கிட்ட வேற எடுத்து கொட்டுறது என்னடி. அப்ப நல்லா இருக்குன்னு எந்த வயசு சொல்லுச்சு தங்க? அண்ணன் சரி நல்லா தான் இருக்குது. ஏதோ ஒரு டைம் அன்னைக்கு சிக்கன் குழம்புன்னு ஒண்ணு வச்சு, அதுதான் சொல்லுவோம்ல, இந்த ஒயிட் பேப்பர்ல ஒரு பிளாக் டாட் வச்சுட்டா அந்த ஒயிட் பேப்பர் கண்ணுக்கே தெரியாது, அந்த பிளாக் டாட் தான் கண்ணுக்கு தெரியுமா. ஆனா எனக்கு அப்படி இல்ல தங்க, எனக்கு பிளாக் டாட் தெரியாது. என்னடா இவ்வளவு பெருசா ஒயிட்டா இருக்கு, அதுதான் தெரியும். சரியா? நீ வைக்கிறதுல சொல்றீல காரம் தள்ளி போட்டுறேன் தங்க. அந்த காரம் நினைக்கும் போது அந்த கார குழம்பு ஞாபகத்துக்கு வருதுடி. அது சிக்கன் குழம்பா கார குழம்பானே தெரியல. அந்த பிளாக் டாட் அதத்தான் நான் சொல்றேன். இல்ல தங்க, நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது நீ நல்லா பண்ண எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி காரம்னு நினைக்கும் போது டப்புனு மைண்டுக்கு அது வந்துருதுடி. சரி சமைக்கலாம், சீக்கிரம் போ. கருவேப்பிலை எடுக்கணும்.
ஓகே, அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. அடுப்புல சட்டியை நான் வைக்கவா, நீயே வந்து வச்சிருவியா? பரவாயில்ல தங்கம், ஒரே ஒரு மிளகா தான் எடுத்திருக்கேன். என் மேல கொஞ்சம் பாசம் இருக்குடி. பாசம் இருக்கா? இது நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறியா? இல்லடி தங்க, நான் சொன்னேன்னு அழகா ஒரே ஒரு மிளகா மட்டும் எடுத்திருக்கியா, அதான். சரி சரி, எனக்கு பாசம் இல்ல. இப்ப வேற யாருக்கு மேல பாசம் இருக்கோ அவங்கள போய் கல்யாணம் பண்ணிக்க போ. மறுபடியும் இன்னொரு வேணாம் தங்கம், மிதிச்சே போடுவேன். ஓஹோ, நீ தாண்டி சொன்ன, நான் என்னடி பண்ணேன்? நான் சொன்னா அப்படியே இல்ல செல்லம், நீ ஒருத்தி எனக்கு போதும்னு சொல்லணும். ஓகே சொல்லலாம், அது உனக்கு தெரியுது இல்ல, உனக்கு தெரிஞ்சாலே போதும். எனக்கு தெரியல. சரி, ஆளப்பாரு. வேற என்னென்ன திங்ஸ் வேணும் தங்கம் எக் ரைஸ் பண்றதுக்கு? 3 இது நம்ம ரெடி பண்ணிட்டோம். நமக்கு கருவேப்பிலை வேணும். கருவேப்பிலை பின்னாடி இப்பதான் செடி வச்சிருக்கோம். கருவேப்பிலை மரம் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா கடைக்கே போதால. ஆமா, இப்பெல்லாம் 5 ரூபாய்க்கு கருவேப்பிலை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்களா செல்லம்? ஆமா தங்க, அது என் மூஞ்ச பார்த்தா கொடுக்க மாட்டேங்கிறாங்களா என்னன்னு தெரியல. நான்லாம் கடைக்கு போனா 5 ரூபாய்க்குலாம் நை அப்படின்றாங்க. நான் தான் கடைக்கு போறது இல்ல, பட் நீ வந்து சொல்றீல, அதை வச்சு சொல்றேன். ஒருவேளை நான் இந்த மார்க்கெட் மாதிரி இருக்குல்ல, அங்க போறதுனால கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மளிகை கடையில போய் ட்ரை பண்ணி பார்க்கணும் 5 ரூபாய்க்கு. அப்படியா? மார்க்கெட்ல தானே 2 ரூபாய்க்கு. இல்ல அங்க கொத்தா ஒரு கெட்டா வச்சிருப்பாங்களா, ஒரு கெட்டு 10 ரூபாய் அப்படின்னு வச்சிருப்பாங்க. கருவேப்பிலை நம்ம போறது கருவேப்பிலை 5 ரூபாய்க்கு, கொத்தமல்லி 5 ரூபாய்க்கு, புதினா 5 ரூபாய்க்குன்னு கேட்டா அங்க இருந்து அதை கொடுக்க மாட்டாங்க. நம்ம கடையில தான் ட்ரை பண்ணணும். சரியா? சரி, நம்ம இன்னைக்கு வந்து எக் ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேச்சுலர்ஸ்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான வேலை தான் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து இப்படி எக் ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களோட சஜஷன்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் எப்பவுமே. ஸோ நாங்க இப்போ அவசரத்துக்கு எப்படி எக் ரைஸ் பண்றோங்கிறத காட்ட போறோம். கண்டிப்பா இதை சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு கூட சொல்றேன். நீங்களும் உங்க வீட்டுல இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும், இப்படி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. தங்கம் பேசிட்டே இருந்தா எப்படி, சீக்கிரம் பண்ணுடி. நான் பண்றேன். என்னடி இது, நான் சொன்ன மாதிரியே ஒரு பச்சை மிளகா 2 வத்தலை கிள்ளி போட்டுட்டு இருக்கிறேன். நான் மிளகா பொடி போட மாட்டேன். தங்கம் என்ன தங்கம், இப்பதாண்டி உன்னை என் மேல பாசம் இருக்குன்னு சொன்னேன், என்னடி பண்ணிட்டு இருக்க? கொஞ்சமாவது காரம் இருக்கணும்டா, இல்லன்னா எப்படி சாப்பிடுறது? மனுஷன் தானடா நீ எல்லாம். அதனாலதான் தங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கடலெண்ணெய் ஊத்திக்கலாம். இது வந்து ஸ்பூன்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊத்துற மாதிரி இருக்கும். நாங்க கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா இந்த மண்ணெண்ணெய், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம்ல? தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். சரி தங்க, கடலை எண்ணெய்ன்னு தான் சொல்லணும். ஆமாம், கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நாங்கள் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். நீங்க வேற ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கியா? ரீஃபைண்ட் ஆயில் இருக்கு, நல்லெண்ணெய் இருக்கு, இந்த மாதிரி யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. ஓ ஓகே ஓகே, யூஸ் பண்றவங்க பண்ணிக்கலாம். நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு மனோஜ்னு ஒருத்தண்டி, அவன் இந்த தேங்காய் எண்ணெயில வந்து தக்காளி சாதம், இந்த லெமன் சாதம்லாம் பண்ணி கொண்டு வருவான். வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம், நிறைய பேர் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தேங்காய் எண்ணெயோட டேஸ்ட் பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது, ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிடிச்சது. அப்போ நீ அவங்க வீட்டுக்கு எப்படி சாப்பிடு? அவன் எங்க இருக்கானே தெரியல தங்கம். இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இங்கடி பொட்டுன்னு வரும், வரவே இல்லை. பொட்டுன்னு வந்து அப்படியே மூஞ்சில வெடிச்சிடணும் எல்லாமே. அட இல்ல தங்க, நான் வச்சுதான் நான் கடுகு வெடிக்க விடுவேன். ஓகே பார்த்தங்க, இப்பதான் பொட்டா வெடிக்குது. அவ்வளவுதான். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ வெங்காயம் பார்த்து போடணும். அவ்வளோதான். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நான் இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலை, அப்புறம் ரெட் சில்லி, கிரீன் சில்லி இதெல்லாம் உள்ள ஆட் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான். அந்த முட்டை அதெல்லாம் எப்ப தாங்க போடுவோம், எடுத்து கூட வைக்கலடி. இருங்க ப்ளீஸ். மெயின் ப்ராப்பர்ட்டி அதானே தங்கம். இருக்கும், நீங்க எடுக்கலாம். ஓகே. இப்போ வந்து வெங்காயம் சீக்கிரமா வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டோம்னா சீக்கிரமா வதங்கிடும். நாங்க அதிகமா கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னுங்க இந்த தூள் உப்பு அதை விட கல்லுப்பு தான் நல்லதுன்னு அத்தை சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன நல்லதுன்னு தெரியல. அத்தை வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அம்மா சொன்னா கரெக்டாக தான் இருக்குங்க. ஆமா, அதனாலதான் நான் வந்து அதையே ஃபாலோ பண்றேன். ரொம்ப ஹாப்பி தங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நான் தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ 3 தக்காளி இதில் ஆட் பண்ண போறேன்.
தக்காளி நல்லா வதங்கி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கணும். தங்கம் இது என்னடி தக்காளி சாப்பாடா முட்டை சாப்பாடா? டே என்னடி பண்ணிட்டு இருக்கிற? நான் எப்பயும் போல செய்யறது மாதிரி நீ முட்டை சாப்பாடு செஞ்சு கொடுன்னு சொன்னியா இல்லையா? ஆமா, அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறேன். வேணும்னா வெயிட் பண்ண, இல்லைன்னா போய் கடையில வாங்கி சாப்பிட்டு. இல்ல தங்கம் இப்பவே வாசம்லாம் சூப்பரா தான் இருக்கு. வெயிட் பண்ணி சாப்பிட்றேன் எப்படி இருக்குன்னு. அப்புறம் என்ன, இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் போதும், அவ்வளோதான். வந்து லைட்டா, ரொம்ப லைட்டா. ஏய் என்னடி மிளகாய் பொடி போட மாட்டேன்னா? லைட்டா தான் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். சரியா? காரம் இருக்காது இல்ல? இருக்காது சாமி. கடையில வாங்கின மிளகாய் பொடி அதுவும் காரமே இருக்காது. அத்தை வந்து அரைக்கணும்னு சொன்னாங்க. இந்த வாரம் தான் மிளகாலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கடையில வாங்கினது காரம் இருக்காது, அப்ப அரைக்கிறது காரம் வெளுத்து வாங்கிடும். ஆமா, ஏன்னா ஒரிஜினல் இல்லையா, அதனால வீட்லயே பண்றதுதான் நல்லது எப்பவுமே. ஏன்னா கடையில வந்து கலர் பொடி கலந்து விட்டுருவாங்க. அது வேற நடக்குதாங்க. ஆமா, அதனால வந்து கடையில வாங்குறது காரம் வந்து கம்மியா தான் இருக்கு வீட்டுல அரைக்கிறத விட. சரி சலா பரசலாம் அத்தைதான் அரைப்பாங்க, எனக்கு அரைக்க தெரியாது. கத்துக்க வேண்டியதா நம்ம எல்லாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும். வந்து ஒரு நமக்கு தேவையான அளவு முட்டை எடுத்து பிளேட்ல தனியா வச்சுக்குவோம். ஓகே. என்ன தங்கம், நான் கடைக்கு போனாலும் இவ்வளவு பெரிய முட்டை எல்லாம் கிடைக்காதுடி. உன்னை ஏமாத்திடுவாங்க. ஆனா அத்தை அது பெரிய முட்டையா வைங்க அப்படின்னு கேட்பாங்க. உஷாரு மம்மி. ஆமா தங்க, அம்மா எல்லாம் கடையில சண்டு போட்டு வாங்கிட்டு வருவாங்கடி. சின்ன முட்டைன்னா பெரிய முட்டை தான் பார்த்தாங்கன்னா அதை தான் எடுத்து வைக்க சொல்லி வாங்கிட்டு வருவாங்க. முட்டை வந்தாங்கன்னா 5 ரூபாய் கொடுப்பேன், 6 ரூபாய் பெரிய முட்டை கொடுங்கிறாங்க அன்னைக்கு ஒரு கடையில. என்னடி 3 வந்தானா? 3 முட்டை போதும். சரி நம்ம 2 பேர் தானே. ஓகே இவ்வளவு சாப்பாடு தான் இருக்கு. ஓகே 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 தங்க, 3 முட்டை நம்ம 2 பேர் தானே. ரொம்ப திகட்டிட கூடாதுல முட்டை. எனக்கெல்லாம் 10 முட்டை கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு இருப்பேன்டி. என்னடி சொல்லிட்டு இருக்க? சரி அப்ப இன்னொரு முட்டை திகட்டும். 4 முட்டை போட்டுருவோம். பாத்தியா? பரவாயில்ல தங்க, 2 ஸ்டார்ட் இருக்கு. ஆமா புஜு, அவ்வளவுதான். கரெக்டா 5 மினிட்ஸ்ல வதங்கிடும். சரி சலாம். எனக்கு என்ன டவுட்னாடி, லவ் பண்ணும்போது அப்பப்ப நீ உனக்கு ஸ்கூல் லீவுனா சாட்டர்டே சண்டேல எனக்கு இந்த மாதிரி எக் ரைஸ் பண்ணி தருவிய. ஆமா, அதுல கேரட் பீன்ஸ் எல்லாம் பார்த்த மாதிரி ஞாபகத்துல இருக்குது. ஆமா புஜு, அப்ப வந்து முட்டை சாப்பாடு செய்யணும் அப்படிங்கறதுக்காக சாப்பாடு வடிச்சு செய்வேன். இப்பெல்லாம் சாப்பாடு மீதி ஆயிடுச்சுன்னா முட்டை சாப்பாடு பண்றேன்னா, அப்ப வந்து வீட்டுல இருக்கிற பொருள் வச்சுதான் முட்டை சாப்பாடு பண்ண முடியும். எங்க அம்மா இப்படிதான் சிம்பிளா முட்டை சாப்பாடு பண்ணுவாங்க. அதனால இப்பெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன். சரி தங்கம், எனக்கு உன் சைட்ல ஃபர்ஸ்ட் அங்க லவ் பண்ணும்போது பண்ணி தந்தியே, அதான்டி வேற லெவல்ல. கடையில இருக்கிறத விடையுமே செம்மையா இருந்துச்சு. அப்போ இப்ப நான் பண்ணி தரது உனக்கு பிடிக்கலையா? தங்கம் இப்ப பண்ணி தரது தக்காளி முட்டை சாப்பாடு மாதிரி இருக்குடி. தக்காளி சாப்பாடு முட்டை சாப்பாடு கலந்து அப்படி இருக்குது. ஓ, அது வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு பண்ணுவேன். அது யூடியூப் பார்த்தா பண்ணுவேன். ஓ சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆமா, சரி அந்த மாதிரி இன்னொரு தடவை நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பண்ணலாம். இப்ப ஆக்சுவலி நம்ம செய்ய வந்தது பிரியாணி. ஆனா இப்ப நம்ம சாப்பாடு அதிகமா வச்சுட்டாங்களே, நான் மீதியான சாப்பாட்டுல முட்டை சாப்பாடு பண்றோம். அம்மா நம்ம குழம்பு மட்டும் வச்சுக்கலாம், சாப்பாடு நம்மளே வச்சுட்டு போயிடலாம். வச்சுட்டு போயிட்டாங்களா? அப்படி வச்சுட்டு போயிட்டாங்க பாவம். அதுவும் பிரச்சனை கிடையாது. சரி விட்டு, இன்னைக்கு இல்லாட்டா நான் இன்னொரு லீவ் நல்லா எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளவுதான். இப்போ வந்து இது கொஞ்சம் இருக்கட்டும். சால்ட் இதுக்கு மட்டும் நான் இந்த சால்ட் சேர்க்க போறேன். தூளுப்பா? இதுக்கு மட்டும். ஓகே, அதை நான் எடுத்து வச்சேன். ஏய் என்னடி தங்கம், தக்காளி ஒரு ஓரமா இருக்குது, முட்டை ஒரு ஓரமா இருக்குது, ஏன்டி? ஏன்னா தக்காளியில முட்டை கலந்துருச்சுன்னா கொஞ்சம் வேக ஒரு மாதிரி லேட் ஆகுமா, கவுச்சியா இருக்க மாதிரி இருக்கும். முட்டையை அதே சட்டி ஒரு ஓரத்துல வந்து இப்படி கலந்து வச்சுட்டு தக்காளியோட மிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஓஹோ, அது வேறயா? ஆமா, முட்டை சாப்பாடு செய்யறதெல்லாம் ஒரு கலை, தெரியுமா? கத்துக்கிறேன் தங்கம், உங்ககிட்ட இருந்து என்னென்னலாம் கத்துக்க முடியுமா கத்துக்கிறேன். நீ கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்னைக்குடா சமைச்சிருக்க? எர்ரி, உனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்லெட் போட்டு தரேன்டி தங்கம், வெயிட் பண்ணு. ஆனா நீ ஆம்லெட் சூப்பரா போடுற புஜு. அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டதானே? ஆமா, எனக்கு ஆம்லெட் நான் போட்டா மட்டும் தான் பிடிக்கும். உங்க மம்மி சொன்னாங்க என் பையன் சூப்பரா ஆம்லெட் போடுவான் அப்படின்னாங்க. அப்படின்னா சாருக்கு எல்லாம் வரும், வந்தே செய்யறது இல்ல. இல்ல தங்க, நானும் ஃபர்ஸ்ட் இந்த யூடியூப் பார்த்து சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி அதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். காரம் அதிகமாயிரும், சட்டிக்கு எரிக்கணும், அதனாலதான் மூஞ்சில எல்லாம் தேய்ச்சுக்குவேன். நான் தான் ஒரு வாட்டி பார்த்தனே, அவன் மூஞ்சில எல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு மாதிரி காரமா கிடப்பேன். அதனாலதான்
இப்பெல்லாம் எதுவுமே ட்ரை பண்றது கூட இல்லை தங்கம். அவ்வளவுதான், நம்ம முட்டையை வந்து கலந்து விட்டுற வேண்டியது தக்காளியோட. அந்த முட்டையை சாப்பிடலாம் போல இருக்கடி இருக்கா. சாப்பாடு போட்டு பரட்டிட்டோம்னா சூப்பரான சாப்பாடு ரெடி. முட்டை சாப்பாடு ரெடி. தக்காளி முட்டை சாப்பாடு அப்படி சொல்லு. சிம்பிளான பேச்சுலர்ஸ்க்கு தேவையான முட்டை சாப்பாடு ரெடி. ஓகே சரி. ஆனா இதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்கும்டா, வங்கமா தான் இருக்கும். இல்ல இல்லடி, எனக்கு டேஸ்ட்லாம் பிடிச்சிருக்குது. பட் இது என்னன்னா அந்த தக்காளி சாப்பாடு டேஸ்ட்டும் வருது, அதை சொல்றேன். அப்படிதான் வரும். ஆமா. ஓகே சரி. கேரட் பீன்ஸ்ல போடல, இஞ்சி பூண்டுல போடல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல போட்டோம்னா கொஞ்சம் பிரியாணி டேஸ்டும் வரும். ஆமா. அவ்வளவுதான். இப்போ நம்ம சாப்பாடை உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போறோம். சிம்ல வச்சிடலாம் அடுப்ப. சொல்லுங்க, இதான் லாஸ்ட் ஸ்டெப்பா? ஆமா, இதான் லாஸ்ட் ஸ்டெப். பரவாயில்லையே, கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் தான் வர மாட்டிருக்கு. ஆமா, வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா அதை வதங்கினதுக்கு அப்புறம் முட்டையை உடைச்சு ஊத்திரும். அதுக்கு அடுத்து லாஸ்டா இப்ப சாப்பாடு உள்ள ஆட் பண்றோம். அவ்வளவுதான். சாப்பாடு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. ஏன் அப்படியே எடுத்து கொட்டிடலாம்ல? கெட்டியாயிடும், கெட்டியா இருக்கு சாப்பாடு. சோ உதிரி பண்ணி தான் போடணும். ஓஹோ. ஓகே, சாப்பாடெல்லாம் உள்ள போட்டாச்சு. அப்படியே கிளற வேண்டியதான். எப்படி நல்லா இருக்கா? பரவாயில்லையே தங்கம், கலர் எல்லாம் ஈஸியா ரைஸோட அட்டாச் ஆகிட்டு. ஆமா, இது சிம்பிளா இருக்கும், சாப்பிடவே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா நல்லா இருக்கும். ரொம்ப காரமும் இல்லாம ரொம்ப உப்பும் இல்லாம கரெக்டா இருக்கும். ஆமா, நம்ம கடையில போய் எக் ரைஸா சிக்கன் ரைஸா வாங்கினோம்னா அந்த வடக்கம் ஏதாவது ஒரு 6-7 வகையான பொடியை தூக்கி போடுறாண்டி தங்கம். அது சாஸ் ஊத்துறான், பொடி பொடியா ஏதோ நிறைய பொடி தூக்கி எங்க அண்ணன் முன்னாடியே போடுறான். ஒரு சில சமயம் அதுல நமக்கு நெஞ்சறிற மாதிரி இருக்கும் கடையில ரைஸ் சாப்பிட்டா. தெரியல, இப்பெல்லாம் கடையில வாங்குறதே பிடிக்க மாட்டேங்குது தங்கம். ஆனா இது வீட்டுல பண்றது நல்லா இருக்கும். இது ரொம்ப சிம்பிள். எங்க அம்மா இப்படி பண்ணுவாங்க. உப்பு கரெக்டா இருக்கான்னு பாரு. போடுங்க. சூப்பரா இருக்குடி. உப்பு கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. போடலாமா? இப்படி போதும் தங்கம் உப்பு. ஆனா உப்பே இல்லாம கூட சாப்பிட்டுருவேன்டி. வேணா ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ லைட்டா மேல கடலெண்ணெய் ஊத்தணும்னா கடலெண்ணெய் டேஸ்ட் நல்லா இருக்கும். சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் தான், இவ்வளவு மட்டும் போதும். இப்போ கொஞ்சம் சாப்பாடு ட்ரையா இருக்க மாதிரி இருக்கா, ஊத்துனா நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் ஊத்துவாங்க அத்தை, நல்லெண்ணெய் ஊத்த சொல்லுவாங்க கிளறதுக்கு. அப்புறம் ஏன் நீ கடலெண்ணெய் ஊத்திக்கிட்ட? இல்ல, கடலெண்ணெய் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. நல்லெண்ணெயை விட எனக்கு கடலெண்ணெய் பிடிக்கும். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அதை ஊற்றி அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி தாண்டி சாப்பாடு கிளறினா சாப்பாடு கொண்டு வருவாங்க ஃப்ரெண்டு. ஆனால் அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருப்பாங்க. அது ஒரு மாதிரி கையில ஒட்டுற மாதிரியும் இருக்கும், ஒட்டாத மாதிரியும் ஒரு மாதிரி. சாப்பாடே ஒட்டாது. எண்ணெய் கொஞ்சம் ஊத்துனோம்னா இங்க பாரு, சாப்பாடு ஒட்டவே இல்லை பாரு. இப்படி பிடிக்கிறமா? ஒட்டுதா சாப்பாடு? ஒட்டாது. அவ்வளவுதான், சாப்பாடு ரெடி. பரவாயில்லையே, அதிகபட்சமா ஒரு 10 to 15 நிமிஷம் சாப்பாடு ரெடி. அவ்வளவுதான், சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். சூப்பர் செலகுட்டி. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட போலாமா? போலாமே. பிளேட்ல வைக்கட்டுமா? வைட்டங்க, எடுத்துட்டு வா. ஓகே, இப்போ நான் பிளேட்ல வச்சு தரேன் புஜு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே செல்லம். பா முட்டையெல்லாம் பாரு எப்படி அழகா இருக்கா. இந்தா. ஓகே செல்லம். நெக்ஸ்ட் எனக்கு குட்டி தட்டுல போடும், கொஞ்சமா போடும். ஏன்னங்க நீ சமைச்சது நல்லா இருக்காதா? கம்மியா எடுக்கிறேன் உனக்கு மட்டும். எனக்கு முட்டை சாப்பாடு சாப்பிடணும்னே தோணல புஜு, உனக்காக தான் முட்டை சாப்பாடு பண்ணேன். ஆடி பாவி, உனக்கு வேற ஏதாவது தோணிடுச்சுன்னா அது பண்ணிருக்கலாம். இல்ல பரவாயில்ல புஜு, நமக்கு பிடிச்சதை சாப்பிடணும்னு நினைக்க கூடாது, இருக்கிறது பிடிச்சதா மாத்திக்கணும். அப்ப என்ன தங்க, பெரிய தட்டு எடுத்துட்டா? இது டேஸ்ட் பிடிச்சதுன்னா நான் மறுபடியும் போட்டு சாப்பிடுறேன். சூப்பர் சூப்பர் தங்க. ஓகே வா சாப்பிடுவோமா? சாப்பிடலாமே. ஓகே, நான் அங்கே சமைச்ச மாதிரியே நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப ஈஸியான சமையல் தான், ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவல் இருக்குன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். இல்லாட்டா நாங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதையும் மாற்றிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.